ஒரு மருந்து எஃப்டிஏவால் அப்ரூவ் செய்யப்பட்ட பிறகு அடுத்த நாளே கைட்லைன்ஸுக்கு வருமா டாக்டர்? எந்த ஒரு ட்ரக்கும் எஃப்டிஏவோ அல்லது இந்தியாவில் வந்து டிசிஜிஐ அப்படிங்கிற ரெகுலேட்டரி பாடி அப்ரூவ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு தேதியும் இருக்கும். ஸோ இந்த மருந்து இந்த தேதியிலிருந்து எஃப்டிஏவால் இந்தியன் டிசிஜிஐயால் அப்ரூவ் செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு டேட் இருக்கும். அதிலிருந்து அடுத்த நாளே அது வந்து அந்த குறிப்பிட்ட வியாதியினுடைய கைட்லைன்ஸ் அதில் இன்க்ளூட் ஆகுமா? ஒவ்வொரு அசோசியேஷனும் கைட்லைன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. டயபெட்டிக் அசோசியேஷன் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டயபெட்டிக் மருந்துக்கு அவங்க கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வயசில் போடுங்க, இந்த வெயிட் இருக்கிறவங்களுக்கு போடுங்க, இந்தந்த வியாதிகள் கூட இருக்கிறவங்களுக்கு போடுங்க, போடாதீங்க அப்படின்னு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு மவுஞ்சாரோ அப்படிங்கிற ஒரு மருந்து எஃப்டிஏவால் மார்ச் 2022 அப்ரூவ் செய்யப்பட்டது. ஸோ அப்ரூவல் செய்த தேதி ஸ்டாம்போட சர்டிஃபிகேட் இருக்குது. அது எல்லா மருந்துக்கும் இருக்கும். அப்போது கைட்லைன்ஸுக்கு அது அடுத்த நாளே வந்துருச்சா? அமெரிக்கன் கைட்லைன்ஸ் அடுத்த நாளே 2022 மார்ச் 13 வந்தால் 14ஆம் தேதியே அமெரிக்கன் அசோசியேஷன் வந்து கூடி இல்லை இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லலை. எல்லா மருந்துமே அதற்கு பிறகு அப்ரூவல் வந்த பிறகு 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ கழித்து பல மருத்துவர்கள் அதை பயன்படுத்திய பிறகு இதில் எந்தெந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தா எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது, எந்தெந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தா எஃபெக்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அசோசியேஷனுடைய வருடாந்திர மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி கன்சென்சஸ் வந்த பிறகு எல்லாரும் ஒத்துக்கொண்ட பிறகு ஓகே இந்த மருந்து இந்த வயசில் கொடுக்கலாம், இந்த பாடி வெயிட் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், இந்தந்த வியாதிகள் கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வரும். அப்படி இந்த மவுஞ்சாரோ என்பது 2025 தான் அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனால் கைட்லைன்ஸில் இன்க்ளூட் பண்ணப்பட்டது. அப்போது ஒரு ட்ரக் எஃப்டிஏவால் அப்ரூவ் பண்ணப்பட்டது 2022 மார்ச், ஆனால் கைட்லைன்ஸ்குள்ளே வந்தது 2025. 3 வருடங்கள் ஆயிருக்கிறது. இதே போல் தான் ஒவ்வொரு மருந்துக்கும் அப்ரூவலுக்கும் கைட்லைன்ஸ் இன்க்ளூஷனுக்கும் தெர் வில் பி a டைம் கேப். அந்த மருந்து சீப்பான மருந்தாக இருந்து சீக்கிரமே எல்லாரும் அடாப்ட் பண்ணி செய்ய முடிந்தால் 2-3 இயர்ஸ்க்குள்ளே இது மாதிரி வந்துவிடும். ரொம்ப காஸ்ட்லி மெடிசின்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பல வருடங்கள் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு ஜீன் தெரப்பி, ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரஃபி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு ஒரு ஜீன் தெரப்பி எஃப்டிஏவால் அப்ரூவ் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அதனுடைய விலை வந்து 21 கோடி ரூபாய். இது என்னைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணி கைட்லைன்ஸ்குள்ளே வர்றது? ஸோ அதற்கு காலம் அதிகமாகும். அதே மாதிரி தான் கார்-டி செல் தெரப்பி, கேன்சருக்கு கார்-டி செல் தெரப்பின்னு இருக்குது. ஆனால் அதனுடைய காஸ்ட் வந்து 20லிருந்து 40 லட்சம் ரூபாய் ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கவே. அப்போது எஃப்டிஏவால் அப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த இண்டிகேஷனுக்கு கைட்லைன்ஸ்குள்ளே வருவதற்கு இது வந்து 3 வருடங்கள் அல்ல, கூட நாட்கள் ஆகும்.